அம்மா அம்மா. என்ன சொல்லுடி, என்ன கூப்பிடுற? அம்மா அம்மா, வரும்போது மாலாண்டி வீட்டுல மாங்காய் கொடுத்தாங்கல்ல, அதை கட் பண்ணி தரீங்களா? ஆமால, ஞாபகமே இல்ல, மறந்தே போயிடுச்சு. எடுத்துட்டு வரேன். மாலாண்டி வீட்டுல மாங்காய் கொடுத்தாங்க, நல்லா பெருசா இருந்துச்சு, சூப்பரா இருக்கும் தெரியுமா? ஆமாண்டி. இந்த மாங்காய் தான். சரி, இப்ப நம்ம கட் பண்ணிடலாமா இந்த மாங்காவை? ஃபர்ஸ்ட் உப்பு மிளகாத்தூள்லாம் போட்டு சாப்பிடலாம், செம்ம டேஸ்டி எம்மியா இருக்கும். சரியா? இரு, நான் கட் பண்ணி தரேன் உனக்கு. ஃபர்ஸ்ட் இந்த மாங்காவை நல்லா ஸ்லைஸா கட் பண்ணிக்கலாம். நல்லா போட்டு நல்லா பெருசா இருக்கிற இந்த மாங்காய் அவங்க ஊர் மாங்கான்னு சொன்னாங்க, அதனால இவ்வளவு பெருசா இருக்கு. எம்மையா இருக்க போதுன்னு நினைக்கிறேன். இப்ப இந்த மாங்காவை ஒரு பீஸ் மட்டும் எடுத்துக்கலாம். இதை எடுத்து போய் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்துரு. சரி, இப்போ இதை இந்த மாதிரி கட் பண்ணிட்டு இந்த ஒரு ஷேப்ல கட் பண்ணிட்டு சூப்பரா இருக்கும் இது. சரியா? இப்போ இதுல வந்து பார்த்தா அப்படின்னா இந்த மாதிரி குட்டி குட்டியா அழகா இந்த மாதிரி கோடு கோடா போட்டோம்னு வச்சுக்கேன், சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டா இருக்கும், பத்து மாதிரியாவும் இருக்கும். சரி, இப்போ நம்ம உப்பு மிளகாத்தூள் ரெடி பண்ணணும்ல. சரி, ஃபர்ஸ்ட் ஒரு தட்டு எடுத்துக்கலாம். தட்டு எடுத்துட்டு கொஞ்சமா மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமா மிளகாத்தூளும் உப்பும் போட போறோம் இப்போ நம்ம. சரியா? இப்போ வந்து நான் உப்பு போட்டிருக்கேன், அப்புறம் லைட்டா மிளகாத்தூள் போட்டு நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அப்புறம் கையை மறக்காம கழுவிடணும். சரியா? கையை கழுவாம இதை மிக்ஸ் பண்ணணும்னு வச்சுக்கேன், அப்படியே கண்ணுல வச்சுப்போமா, கண்ணு அப்புறம் எரியும். அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு நாள் ஃபுல்லா கண்ணு எரித்துலயே கிடக்கும். சரியா? இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ கட் பண்ணி வச்சிருக்கோம்ல இந்த மாங்காய், இதுல டிப் பண்ணி இப்போ சாப்பிட்டோன்னு வச்சுக்கோ, அவ்வளோ எமையா இருக்கும். அம்மா எனக்குமா? சரி, இருந்தா நீங்களும் சாப்பிட்டு பாரு. சூப்பரா இருக்குமா? நல்லா இருக்குல்ல, எல்லாம் சூப்பரா இருக்கும். இப்படி இப்படி எடுத்து ஃபுல்லாத்தையும் எடுத்து அப்படியே சாப்பிட்டோன்னு வச்சுக்கோ, செம்ம டேஸ்டா இருக்கும். அம்மா இன்னொரு பத்து போடுவோமா? இரு போடுறேன், இரு. ஃபர்ஸ்ட் திருப்பி இதே மாதிரி இன்னொரு கட் பண்ணிட்டு, அம்மா எனக்கு காரம் இல்லாம கொடுங்கம்மா, ரொம்ப காருது எனக்கு. சரி இரு, காரம் இல்லாம உனக்கு தரேன். அதே மாதிரியே சின்னதா இந்த மாதிரி ஸ்லைஸா பண்ணிட்டு, உனக்கு காரம் வேணாம்ல, சரி இந்த புடி, உனக்கு காரம் இல்லாம. சூப்பரா இருக்கும். காரம் எல்லாமே கொடுத்தல, ஒழுங்கா சாப்பிட்டோம். சரி, ஓகே, இன்னும் கொஞ்சம் இருக்கு. இது இது அப்படியே நீ சாப்பிட்டுறியா? அம்மா அதே மாதிரி கட் பண்ணி கொடுங்கம்மா. இருடி, அதே மாதிரியே கட் பண்ணி கொடுக்குறேன். சரி, இதே மாதிரியே கட் பண்ணியாச்சா? செம்மையா இருக்கும் இது. பத்தியா எப்படி இருக்கு? பத்தியா? எம்மியா இருக்கு. சரி நல்லா சாப்பிடுங்க. மாங்காய் நிறைய சாப்பிடக்கூடாது, வெயிலுக்கு கட்டி வரும். யாரும் சொல்லலையா உங்களுக்கு? இந்த பீஸோட அவ்வளவுதான். அந்த பீஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு 2 நாள் கழிச்சுதான் சாப்பிட போறோம். சரியா? சீக்கிரமா சாப்பிட்டு முடிச்சுட்டு வாங்க, நம்ம வெளியில போய் பால் விளையாட்டு விளையாடலாமா? நான் உனக்கு பேட் அண்ட் பால் வாங்கிட்டு வந்திருக்கேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து பேட் அண்ட் பால் விளையாடலாம். 3 பேர் இருக்கோம்ல, பேட் அண்ட் பால் விளையாடலாம். சரியா? சரிங்கம்மா. சரி சீக்கிரமா வா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், வேற சீக்கிரம் வந்துரு. நான் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கேன்னு சொன்னேன்ல, அதனால தான் டைரி மில்க் வாங்கிட்டு வந்தேன். சூப்பராக இருக்கும்ல இந்த டைரி மில்க், நீ ரொம்ப நல்லா கேட்டுட்டு இருந்தல்ல, அதான் வாங்கிட்டு வந்தேன். சாப்பிடு, எவ்வளோ உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையாம்மா? இந்த டைரி மில்க் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லைம்மா, நல்லா பெருசாக இருக்குமா. நான் சின்ன டைரி மில்க் தான் கேட்டேன், நீங்கள் பெருசாக வாங்கிட்டு வந்துட்டீங்களா? எதுக்குமா? இல்லடி, பாப்பாவுக்கு ஸ்கூலில் சேர்த்தாச்சுல, அதனால தான். அப்போ எனக்கு எதுக்குமா வாங்கிட்டு வந்தீங்க? உனக்கு ஒன்று பாப்பாவுக்கு ஒன்று வாங்கிட்டு வந்தேன்டி. அப்படியாம்மா? சரி என்னை பார்த்துக்கிட்டே இருக்கேனே, அதை கொஞ்சம் ஓப்பன் பண்ணி காட்டலாம்ல. இருடி, பாப்பாவும் வந்துட்டோம், 2 பேரும் ஷேர் பண்ணிப்பீங்கல்ல. முடியாது, 2 வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னு சொன்னீங்கல்ல, இதை நான் சாப்பிட்டுறேன், அந்த பாப்பாகிட்ட கொடுத்துருங்க. பாருங்க ஐயா, ஹைட்டுக்கு இருக்கு போல பெருசா. ப்ளீஸ்மா ஓப்பன் பண்ணி கொடுங்கம்மா. இருடி, ஒரு 2 நிமிஷம் இருடி, பாப்பா வந்துட்டோம். நீ இதே தான் சொல்லிகிட்டே இருப்பா, அப்புறம் எதுக்கும் 2 வாங்கிட்டு வந்த, ஒன்றும் நல்லா பெருசாக வாங்கிட்டு வந்துருக்கலாம்ல. இருக்கிறதுலே இதாண்டி பெருசு. மீராக்கா, என்ன இது சாக்லேட்டா? பாத்தியா மீராக்கா, ஒன்று மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன், உன் அனுப்பனை விட்டுட்டல, இது வரட்டும், அணுகிட்டே சொல்கிறேன், தனுக்கு மட்டும் வாங்கி கொடுக்குறேன்னு. நீ வேற ஏன்டி, அவளுக்கும் தாண்டி வாங்கிட்டு வந்தேன், இவன் பறிச்சு தர சொல்லி அடம் பிடிக்கிறாடி. அதெல்லாம் இல்லை, அந்த பொண்ணை விட்டுட்டு நீ மட்டும் சாப்பிட்றல்ல, நான் எங்கே சாப்பிட்றேன், நீ பார்த்துன்னு தானே இருக்க. சரி, அதை விட எனக்கு ஒன்று வாங்கிட்டு வந்தியா? உனக்கு நான் ஏண்டி வாங்கிட்டு வரணும்? ஆமாம், எதுக்கு நீ இதை வாங்கிட்டு வந்தேன்? என் பொண்ணு ஸ்கூலில் சேர்த்துருக்கேன், அதனால. அப்போ நான் காலேஜில் சேர்ந்துருக்கேன்ல, அப்போ அதுக்கேற்ற மாதிரி எனக்கும் வாங்கி தரணும்ல. நீ போய் உங்கள் அம்மாகிட்ட கேளேண்டி, என்கிட்ட ஏண்டி கேட்குறேன்? எங்கள் அம்மாகிட்ட கேட்டால் என்னை திட்டுவாங்களே, பல்லு சொத்தி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் நான் உங்ககிட்ட கேட்குறேன். ஓஹோ, உங்கள் அம்மா என் கூட வந்து சண்டை போட வைக்கலான்னு பிளான் பண்ணுறியா? பிளான்லாம் பண்ணல, அந்த டைரி மில்க் கொஞ்சம் பீ சாப்பிட்டுட்டு இந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுவேன் நான். அதெல்லாம் முடியாது, அணு வரணுமா? அது வரைக்கும் என்னால் வெயிட் பண்ண முடியாது.
அக்கா நானும் அதனால தாங்க உட்காந்துட்டு இருக்கேன். சீக்கிரமா பிரிக்க சொல்லுங்கக்கா. இரு உங்க அம்மா கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். ஒரு 2 நிமிஷம் இரு, அதுக்குள்ளே பிரிச்சிருவாங்க அவங்க. என்ன அக்கா பிரிப்பியா மாட்டியா? எல்லாம் எங்கள் அம்மாவை போய் கூட்டின்னு வருவேன். நல்லா கல்ல சல்லா கல்ல பிரித்து கொடுக்கா. எனக்கு ஒரு பீஸ் கொடுக்கா. நீ எந்த அக்கா சொன்னாலும் என் பொண்ணு வராமல் பிரிக்க மாட்டேன் நான். ஆஹா, பொண்ணு வராமல் பிரிக்க மாட்டியா? போ நீயே பிரித்து சாப்பிட்டா கட்டி போ. நான் போய் எங்கள் அம்மா கிட்ட சொல்லி இதோட நல்லா பெரிய சாக்லேட்டாக வாங்கி சாப்பிட போகிறேன். போகாது, இருடி பிரிக்கிறேன். இதுக்கப்புறம் பிரிச்சா என்ன, அவள் வருவாடி, இருடி நம்ம பிரிக்கலாம், இரு வருவா பாரு. அப்போதான் வருவா, அந்த வாசனையை மோப்ப முடிச்சுக்கிட்டே வருவா. போமா, அந்த அக்கா கோச்சிக்கிட்டு போயிட்டாங்க. அதெல்லாம் கோச்சிங்லாம் போக மாட்டாடி, வந்துருவாடி அவ. சரி இங்கே பாரு, சூப்பராக இருக்கா? இவ்வளோ பெரிய சாக்லேட் எத்தனை இருக்கு பாரு. 2, 4, 6, 8, 10, 12, 14, ஒரு 30 ஸ்லைஸ் கிட்டே இருக்குது. நீ ஒரு நாளைக்கு ஒரு ஸ்லைஸ் சாப்பிட்டா கூட 30 நாளைக்கு சாப்பிட்லாம் தெரியுமா? சூப்பராக இருக்கும். எனக்கு நீ வாங்கிட்டு வந்து தரமாட்டேன்னு சொல்லிட்டல பாரு. நான் புது டைரி மில்க் நல்லா பெருசாக அதே மாதிரியே வாங்கிட்டு வந்துட்டேன். இதை நான் மட்டும் உட்காந்து சாப்பிட போகிறேன். வரட்டும் மீராக்கா வீட்டுக்குள்ளே வரட்டும், நான் அப்புறம் சொல்கிறேன். இதை நான் மட்டும் ஒண்டியாக உட்காந்து சாப்பிட தான் போகிறேன் பாரு. யாருக்குமே கிடையாது, அவளாவது 2 பேருக்கு அதை ஷேர் பண்ணணும். இதை நான் மட்டும் உட்காந்து சாப்பிட்றேன். மீரா ஆண்டி எனக்கா நீ தரமாட்டேன்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தியா? அக்கா எனக்கு உங்கள் அம்மா எனக்கு தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்கல்ல, எனக்கு வேணாம், நீ வராத. அக்கா உன்னை கூட்டின்னு வர சொல்லி தான் அம்மா கூப்பிட்டு அனுப்பிச்சாங்க. எனக்கு உன்னை கூட்டின்னு வர சொன்னாங்களா? போயிலாம் சொல்லாத, போ நானே வாங்கினேன். நீயும் வாங்கின்னு வந்துட்டியா? பரவாயில்ல, இவ்வளோ பெரிய சாக்லேட் அதே மாதிரியே வாங்கிட்டு வந்தேன். எங்கக்கா போய் வாங்கிட்டு வந்தேன்? பக்கத்தில் இருக்குல்ல அந்த கடையில் தான் வாங்கிட்டு வந்தேன். சரி போ அங்கே அம்மா ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க, கூப்பிட்டாங்கன்னு வந்தேன். சரி போ, நான் போகிறேன். நீ போ, நான் சாப்பிட போகிறேன். இதுதான் நான் ஓப்பன் பண்ணி இப்போ ஃபுல்லாகவும் சாப்பிட போகிறேன். யாராவது கிட்ட வாங்கலேன் அப்புறம் இருக்குது உங்களுக்கு. என்னை பார்த்தா எப்படி தெரியுது? எவ்வளோ பெரிய டைரி மில்க் பாரு. ஃபேமிலி பேக்காக இது. இந்த பேக்கு ஒன்று போது நான் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும், எம்மியாக இருக்கும் தெரியுமா? யாரும் என்கிட்ட வரக்கூடாது. ஐயோ அம்மா வர டைம் ஆகிடுச்சு. டைரி மில்க்கு பார்த்தாங்க நீ என் பல்லு சொத்தே ஆகிடும் சொல்லிட்டு என்னை அடிச்சிருவாங்களே. ஃபஸ்ட்டு இதை எடுத்து வச்சிடணும். இல்லைன்னா அம்மா அவ்வளோதான் அடி பொழந்துருவாங்க என்ன. என்னால் அடியெலாம் திருப்பி வாங்கிட்டு இருக்க முடியாதுப்பா. ஆல்ரெடி நிறைய அடி வாங்கிட்டு இருக்கேன் டெய்லி. என்னது இது? ஐயோ இது ஃபுல்லாகவே சாக்லேட். சாப்பிட்டா பல்லு கெட்டு போய்டலாம் மாதிரி போட்டு வச்சுருக்காங்களே, பயமாக இருக்குது இதை பார்க்குறதுக்கே எனக்கு. சரி இதை சாப்பிட்டு முடிச்சுன்னு கடகடன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. கூடவே சேர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சாக்லேட்டை நீங்கள்லாம் சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு யாருக்காவது பர்த்டே விஷ் பண்ணணும் அப்படின்னாலும் மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நாளைக்கு வீடியோ